கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. வரும் தமிழக சட்டசபை தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட உள்ளது. ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்ட நிலையில் மக்கள் நீதி மய்யத்திற்கு 6 தொகுதிகள் வேண்டும் என்று கோரி 15 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை ஏற்கனவே திமுக தலைமையிடம் கமல்ஹாசன் வழங்கியிருந்தார். இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவினர் நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினரை சந்தித்து பேசினார்கள். அதில் மக்கள் நீதி மய்யத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதனால் வந்திருந்த நிர்வாகிகள் அதிருப்தியுடன் வெளியேறினார்கள். இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் இன்று கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மண்டல அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாக குழு, செயற்குழு அவசர கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நிலைப்பாடு குறித்து கலந்தாலோசிக்க மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், அணிகளின் மண்டல அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாக குழு, செயற்குழு உறுப்பினர்களின் அவசர கூட்டம் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அணிகளின் மண்டல அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாக குழு, செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இன்று நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.